ஜெயம் கொண்டான்ல வர அந்த கேரக்டர் ஒரு ஒரு டான் அவருக்குள்ள ஒரு ஃப்ளார் அவரை வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது அது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக இருக்கும் சார். அப்படிங்கும்போது அது சொல்லும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு சார் ரொம்ப புதுசாக இருந்தது? அப்போது நானே புதுசாக இருந்தேன். ஆ ஸோ ஓகே. எனக்கு எல்லாமே புதுசு தான் அப்போ. ஆ ஸோ இட் இஸ் நைஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டரைசேஷன். ஸோ அது இல்லாமல் வந்து டிஃப்ரென்ஸ் எதுக்கு வருதுன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐ ஹவ் டன் தீஸ் ரோல்ஸ் ஓவர் பீரியட் ஆஃப் டைம். நானும் ஏஜ் ஆகிட்டே இருக்கேன் கூட. ஓகே. ஸோ ஐ வுட் ஹவ் மெச்சூர்ட் ஆஸ் அ பர்சன் ஆல்சோ. ஐ வுட் ஹவ் சேஞ்ச் ஆஸ் அ பர்சன் ஆல்சோ. ஒரே மாதிரி இருக்க முடியாதுல்ல. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்கும் வேறு மாதிரி இருக்கும். அது இல்லாமல் வந்து என் கூட வேலை செஞ்ச டைரக்டர்ஸும் அவங்களும் மாறிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ளேயும் அந்த ஒரு க்ரோத் எல்லாமே இல்லை, க்ரோத்துன்னு சொல்ல முடியாது, சேஞ்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரே மாதிரி கேரக்டர் அவங்க எழுதினாலும், இப்போ வெற்றி, ஸோ அந்த வடச்சென்னையை வச்சு ரெண்டு பொல்லாதவன் அங்கே இருக்கிற கதை வேறு மாதிரி கதை. ஸோ அங்கே இருக்கிற பாலிட்டிக்ஸ் இங்கே இல்லை, மாறிட்டே இருக்கும். அதோட பாலிட்டிக்ஸ் அது எல்லாமே சொசைட்டல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே மாறிட்டு அவரோட கதையிலேயே வேறு மாதிரி வந்துட்டுருக்கு. ஸோ இட் பிகம்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ நான் ஒன்றும் எஃபர்ட் போட தேவையில்ல,